தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 9 மாதங்கள் அற்புதமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பி நடத்தினார். இந்த 10வது மாதத்திலும் அவருடைய பரலோகத்தின் வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் உள்ள 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் பிழைத்திருக்கும்படி, நாங்கள் உயிரோடு இருக்கும்படி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் நடத்துகிறாங்க. எங்களை தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களிடத்தில் இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் விவரிக்கிறதான ஒரு வசனம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். அவர் வழியாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை ஏகமாய் வெளியரங்கமாகும் என்பதை குறித்து ஏசாயா இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு 700 வருஷத்துக்கு முன்பதாகவே இதை அறிவித்து விட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 2023 வருஷங்கள் முடிந்து விட்டது. இந்த 2024ஆம் வருஷத்துல 10வது மாதத்துல முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு தியானத்துக்காக கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து பரிசுத்த ஆவியார் நமக்கு இந்த நாளில் என்ன சொல்லி கொடுக்க போகிறார், இந்த நாளிலே இந்த வசனத்துக்காக நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்பது தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அவருடைய மகிமை வெளியரங்கமானது. பிதாவின் மகிமை வெளியரங்கமானது. வெளியரங்கமான அற்புதங்களை ஜனங்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். வெளிப்படையான அற்புதங்கள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸை ஜனங்க அனுபவித்தாங்க, பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை இந்த 2024ஆம் வருஷம் வரைக்கும் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய தாசர்கள் இந்த ஊழியத்தை அருமையாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதே ஊழியத்தில் இந்த நாளிலே அதே போல அற்புதங்களை ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பது இயல்பான ஒரு கருத்து தான். இந்த காலவேளையிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வெளியரங்கமான அற்புதங்கள் என்று சொன்னால் என்ன? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. வெளியரங்கமான அற்புதங்கள் வழியாக தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த வெளியரங்கமான அற்புதம் ஜனங்களுடைய செழிப்புக்குள்ளே கொண்டு போகிறது. தரித்திரத்திலிருந்து அவர்களை விலக்கி செழிப்புக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் எதிர்பார்ப்பது, இப்படிப்பட்ட அற்புதங்களுக்காக ஜெபிப்பது இயல்பான ஒரு காரியம்தான். 3ஆம் வசனத்தின்படி அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு நாம் இந்த அற்புதங்களை பார்ப்பதற்கு, அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன 40ஆம் அதிகாரத்தில் உள்ள 3வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வெளியரங்கமான அற்புதங்களை எதிர்பார்க்கிற நாம் அவருக்கு பாதையை செவ்வை பண்ண வேண்டும், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த காலகட்டங்களில் உலகத்தில் வணங்குகிற பல தெய்வங்களுக்கு பல காரியங்களை செய்வதற்காக இந்த காலகட்டங்கள் அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் அந்த தெய்வங்கள் ஊர்வலம் வருகிறதுக்கும் மற்ற காரியங்களுக்காக பாதைகளை லிட்ரலாகவே ரோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, டிராஃபிக்ஸை கிளியர் பண்ணுறாங்க, பலத்த பாதுகாப்போடு அந்த விக்கிரகங்களை கொண்டு போகிறாங்க, அவைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் போய் செஞ்சு முடிக்கிறாங்க.
ஆனால் இங்கே வேத பகுதியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம்மை படைத்த ஆண்டவராகிய தேவன், வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமாக பாதையை சுத்திகரிக்கும்படியாக சொல்லலை, நம்முடைய இருதயத்தை, வாழ்க்கையை சுத்திகரிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் செவ்வையான பாதைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கை நேரான பாதைக்கு மாற்றப்படும்படியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். அதுதான் ஆண்டவருக்கு ஆயத்தம் பண்ணுகிற வழி. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதுதான் கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற வழி. அப்படி அவர் கிரியை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை நிச்சயமாக பார்க்க முடியும். இதுதான் இந்த சத்தியத்தில் கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகன் இந்த வசனங்களை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு மனம் திரும்பி கடந்து போகிறாங்க. அந்த கூட்டத்தார் தான் நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை பார்த்திருப்பார்கள் என்று. பிரியமானவர்களே, நாமும் கூட இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் நம்முடைய வழிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும், நம்முடைய வழிகளை செவ்வை பண்ண வேண்டும் என்பதே இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க நாம் என்ன ஆயத்தமாக வேண்டும், எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று அந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான செய்தி. முதலாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான முதல் ஆலோசனை என்னவென்று சொன்னால், வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க விரும்புகிற நாம் ஆயத்தம் பண்ணுகிறவரிடம் நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். நம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஏசாயத்துக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனால் நாம் கர்த்தரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் தான் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். நம்முடைய பாவங்களில் நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய வழியை நேராக்குகிறவர் அவர் தான். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதோடு நின்று விடாமல் நம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறது நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். யோசேப்பு குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவனுடைய பாதைகளை சரி செய்யும்படியாக ஆண்டவர் விரும்பினார். அதற்கு யோசேப்பு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். இந்த காலவேளையில் வசனம் புடமிடும்படியாக நாம் நம்மை விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க முடியும். வெளியரங்கமான அற்புதங்களுக்கு அநேகர் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், நல்லதுதான். அந்த அற்புதங்கள் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்க நம்மை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவதற்கு நாம் விட்டு கொடுக்காத பட்சத்தில் அந்த அற்புதங்களை நாம் பார்க்க முடியாது. ஆதியாகமத்து புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முழு தேசத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கத்தக்கதாக, ஆகாரம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி விட்டார். காரணம் என்ன? யோசேப்பு தன்னை ஆயத்தம் பண்ணுகிற கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டான், அர்ப்பணித்து விட்டான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணும்படி அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா, விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, உடனடியாக நீங்கள் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவன் நல்வழியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, செவ்வையான பாதையாக மாற்றும்படியாக அற்புதங்களை பார்க்க நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், புடமிட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க முடியும். தேவன் யோசேப்பை சகோதரர்கள் நடுவில் புடமிட்டார், போர்த்திபாரின் வீட்டில் வைத்து புடமிட்டார், சிறைச்சாலையில் வைத்து கர்த்தர் புடமிட்டார். எல்லா புடமிடுதலுக்கும் யோசேப்பு தன்னை 100% விட்டு கொடுத்தான். கர்த்தர் 100% அவனிலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். இந்த காலவேளையிலே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்ல முக்கியமான ஆலோசனை, தேவன் நம்மை புடமிட நம்மை அர்ப்பணிக்கும் போது அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்துக்கும், நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்துக்கும் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக மாற்றிவிடும். உங்களால் வெளியரங்கமான அற்புதங்களை செய்து கர்த்தருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மகிமைப்படுவார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம், வேத வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது என்று வாசிக்கிறோம். அந்த புடமிடப்பட்ட வேத வசனத்தின்படி வாழ நம்ம விட்டு கொடுக்கும்போது
நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை புடமிடப்பட்டதாக மாற்றப்படும். அது ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றப்படும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அன்னாளுடைய அறிக்கை, வெளியரங்கமான அறிக்கை என்ன? என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்னாள் வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறார். காரணம், அவள் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, அந்த வெட்கப்பட்ட, மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை தன்னை விலக்கி கொள்ளலை. அதுக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்துட்டா, அதிலேயே அப்படியே ஸ்டே பண்ணிட்டா. நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்தார். வெளியரங்கமான அற்புதம். மலடியா இருந்த அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிள்ளைத்தாட்சியை மாற்றி அவளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். மிகப்பெரிய விசேஷமான தீர்க்கதரிசியை அவருடைய வயிற்றிலிருந்து கர்த்தர் பிறக்க செய்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க நம்முடைய தேவன். ஆண்டுடைய காலத்தில் புடமிட நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? அவமானத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான மகிமையை நீங்கள் பார்க்கும்படியாக செய்ய போகிறார். திருமண காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து வெளியரங்கமான அற்புதத்தை செய்ய போகிறார். கடன் பிரச்சனை நீக்கி உங்களை செழிப்பின் பாதையில் அற்புதங்களை செய்து உங்களை விசேஷமாக நடத்த போகிறார். சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? வெளியரங்கமான அற்புதத்தை நீங்கள் உங்களுக்கு செய்ய போகிற, நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு காரணம், குடும்பமாக உங்களை ஒப்பு கொடுங்க. குடும்பமாக கர்த்தர் உங்களை புடமிடும்படியாக, ஆயத்தப்படுத்தும்படியாக, ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா வெளியரங்கமான அற்புதம் நிச்சயமாக பார்ப்பீங்க. 2வது வெளியரங்கமான அற்புதத்தை பார்க்க நாம் செய்ய வேண்டியது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடக்கிறார்கள், பாதகுரம் என்றால் அவைகளிலே இடறி விழுகிறார்கள். இவைகளை கிரகிக்கத்தக்கவன் யார்? இவைகளை உணர்ந்து கொள்ள ஞானம் உள்ளவன் யார் என்று ஓசியா தீர்க்கதரிசி கேள்வியோடு ஆரம்பித்து இந்த வசனத்தை முடிக்கிறார். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஆண்டவருடைய செம்மையான வழியை நாம தேட வேண்டும். செம்மையான வழியை நாம தேடணும். முதலாவது ஆயத்த மனதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது கர்த்தருடைய செம்மையான வழியை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக வெளியரங்கமான அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். எது செம்மையான வழி? செம்மையான வழி எப்படிப்பட்ட வழி? நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 24ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மனுஷன் அப்போஸ்தலரை பின்தொடர் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து, நீங்கள் யார் மேலே கை வைக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி நான் யார் மேலே கை வைக்கிறனோ அவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரணும், அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த வரத்தை வாங்குறதுக்கு முயற்சிக்கிறான். அங்கே அப்போஸ்தலர் அவனை கடிந்து கொள்கிறாங்க. உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு, நீ கொடியை இடுக்கணும், பாவ கட்டிலும் பாவ பிச்சிலும் சிக்கியிருக்கிற, நீ ஆண்டவர் நோக்கி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இந்த செம்மையான வழியை தேடாதவன் என்ன வழியை தேடணும்னா குறுக்கு வழியை தேடலாம். செம்மையான வழி என்பது நேர்மையான வழி. கர்த்தருடைய பார்வையில நேர்மையான வழி. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நேர்மையான வழியை தான் வைத்திருக்கிறார். அந்த செம்மையான வழியை நாம் அணுகி அந்த செம்மையான வழி நடக்கும் பொழுது நாம் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இங்கே குறுக்கு வழியில் போனவன் அவனுக்கு மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வழியை அப்போஸ்தலர் சொல்கிறான். ஆண்டவர் நோக்கி நீ வேண்டிக்கொள். நீங்கள் குறுக்கு வழியில் போயிருக்கிறீங்களா? செம்மையான வழியை விட்டுட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதையை கர்த்தர் செம்மையானதாக மாற்றுவார். நீதிமான்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்க. கர்த்தருடைய வழி தான் செம்மையான வழி. கர்த்தருடைய வழி செம்மையான வழி, நேர்மையான வழி. கர்த்தருடைய வழி என்னது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறது தான் கர்த்தருடைய வழி. கர்த்தருக்கு பயந்து நடப்பதான் அவருடைய வழி. வசனத்துக்கு பயந்து நடப்பதான் அவருடைய வழி. அப்படின்னா வசனத்தின் பயந்து நடக்கிற வழி தான் செம்மையான வழி. அந்த செம்மையான வழியில் நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக வெளியரங்கமான அற்புதங்களை பார்ப்பீங்க. இங்கே ஒரு பாவியான மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பாவியான மனுஷனாகிய இந்த சகையு தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். சமுதாயம் அவனை பாவி என்று தான் சொல்லுகிறது. அதையும் மறுத்து நான் நீதிமான் என்று அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. அவன் தன்னை பாவியாக ஒத்துக்கொள்கிறான். இந்த பாவியாக மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை வந்தது. உங்களுக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை வந்திருக்கா? ஆலயத்துக்கு போன ஒரு ஆசை வருதா? நீங்கள் வேதத்தை வாசிக்கணும் ஆசை வருதா? கிறிஸ்தவ என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள ஒரு ஆசை வருதா? அது தேவனே கொடுக்குற ஆசை. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஆசையை நிறைவேற்றுவார். அந்த ஆசை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே, தேவனை தேட ஆரம்பிக்கும் போதே தேவன் உங்களை தேடி வந்துடுவார். இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்கிறார், சகையை தேடி போன இயேசு உங்களையும் தேடி வர ஆயத்தமாக இருக்கிறார்.
ஆண்டவரை தேடுவதற்கான ஆசையை கர்த்தரே கொடுக்கிறார். மனுஷனுக்கு எதெல்லாமோ ஆசை இருக்கு. ஆனால் இங்கே சகேவிக்கு இயேசுவை பார்க்க அவன் ஆசையாக இருந்து காட்டத்தி மரத்தை அவன் தெரிந்து கொண்டு அதில் ஏறி நின்றான். ஆனால் இயேசு அவனை தேடி வந்துட்டார். அவனை தேடி வந்தது மேலே அவனுடைய வீட்டில் போய் தங்கினார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அவனுக்கு செய்தார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நீங்கள் பார்ப்பீங்க. உடனே இந்த சகை என்ன பண்ணால் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு செம்மையான பாதைக்கு போகிற வழியிலே மனம் திரும்பிட்டான். இயேசு கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது மனம் திரும்பிட்டான். இதுதாங்க இயேசு செய்கிறார். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, நீ பாவி, நீ அப்படி செய் இப்படி செய்யலாம், ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, இன்றைக்கி நான் அவன் வீட்டில் தங்கணும், அவ்வளோதான். உடனே இயேசு அவன் கூடவே போயிட்டார். போகிற வழியில் அவன் மனம் திரும்பிட்டான். செம்மையான வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். உடனே ஆண்டவர் வெளியரங்கமான ஒரு அறிக்கையை அவனுக்கு கொடுக்குறார். வெளியரங்கமாக எல்லாரும் பேசினாங்க, அவன் பாவியான மனுஷன் முறுமுறுத்தாங்க, அவன் வீட்டுக்கு ஏன் போகணும். ஆனால் ஆண்டவரே வெளியரங்கமான ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த காலவெளியில் வெளியரங்கமாக உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். சமுதாயத்தில் உங்கள் பேர் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? சொந்தக்கார மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? கூனி குறுகி நிற்கிறீங்களா? அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலவெளியில் சகையை சந்தித்த ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் விடுதலை நிச்சயம் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் இதை செய்ய போகிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். செம்மையான வழியை தேடுறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். சகை செம்மையான வழியை தேடினார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளியரங்கமான அறிக்கையை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் அவன் ஆபிரகாம் குமாரனாக மாற்றப்பட்டான். உங்களுடைய செம்மையான வழியால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் ஒருத்தர் வழி தப்பி போகிறதுனால அந்த முழு குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போகுது. அந்த ஒருவர் மனம் திரும்பினால் அந்த குடும்பம் பரலோகத்தால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்ல முக்கியமான காரியம், உங்களுடைய மனம் திரும்புதல் உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்கள் முழு குடும்பமும் சாபத்துக்குள்ளேயே, அந்த வறுமைக்குள்ளேயே, அந்த பிரச்சனை வழியாகவே கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் வெளியரங்கமான அற்புதத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு உங்களுடைய மனம் திரும்புதல், நீங்கள் கர்த்தருடைய செம்மையான வழியை தேடுவது மிக 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 அவசியம். சங்கீதம் 125 சங்கீதத்தில் 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் கோணலான வழிகளை சாகிறவர்கள் கர்த்தர் அக்கிரமக்காரர்களோடு போக பண்ணுவார். செம்மையான வழிக்கு எதிர்ப்பதை நினைக்கிட்டால் கோணலான வழி, கோணலான வழி, குறுக்கு வழி, சுயமான வழி. இந்த வழியில் நீங்கள் சாஞ்சிங்கன்னா, இந்த வழியை தெரிந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய முடிவு அக்கிரமக்காரரோடு இருக்கும். அக்கிரமக்காரனுக்கு நல்ல முடிவுகள் இல்லை, துன்மார்க்கு நல்ல முடிவு இல்லை. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம், நம்ம வளர்க்கப்படுறோம் பெற்றோரால். ஒரு கட்டம் வந்தோடனே நம்மளே வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்குது? நிறைய பேருடைய முடிவு சமாதானத்தோடு இல்லைங்க. நிறைய பேருடைய முடிவு அவருடைய பிரேதமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருடைய முடிவு அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக 400 பேரை ஏற்றி கொண்டு போன சிங்கப்பூர் ஃப்ளைட்டு எங்கே போச்சுன்னா இது வரைக்கும் தெரியல. கடல்லாம் தேடி ஆராய்ந்தாங்க, எத்தனையோ கப்பல் வச்சு கடல் ஆழத்தெல்லாம் போய் தேடினாங்க. இது வரைக்கும் ஒரு துருப்பு கூட கிடைக்கல, எங்கே போச்சுன்னா தெரியல. பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போகுது. ஆனால் நம்முடைய முடிவு நல்லா இருக்கணும். தங்கள் கோணலான வழிகளை சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரோட போக பண்ணுவார். நம்முடைய முடிவு அக்கிரமக்காரோட முடிஞ்சு போயிடக்கூடாது. பேலையாம் ஜெபித்ததை போல நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட முடிவு இல்லை. நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக. நீதிமானுக்கு நல்ல முடிவு இருக்கு. அவனோட ஆயுச நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். அந்த காலையில் நம்ம முடிவை சிந்தித்து பார்ப்போம். கோணலான வழியை விட்டு செம்மையான வழிக்கு நாம் திரும்புவோம். கடைசியாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 5 வசனம், தேவனை தேட உசியா ராஜா மனதிணங்கி இருந்தான். முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஆயத்தம் பண்ணுகிறவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும், வெளியரங்கமான அற்புதத்தை பார்க்க. 2வது, செம்மையான வழியை நாம் தேட வேண்டும். கடைசியாக தேவனை தேட நாம் மனதிணங்கி இருக்க வேண்டும். உசியா ராஜா என்பவன் கர்த்தருடைய அந்த பிரமாணத்தின்படி செம்மையான வழியை தேட தன்னுடைய மனதை இணங்க வைத்திருந்தான், மனதிணங்கி இருந்தான், மனதை அடக்கி நடத்தினான். ஆண்டுடைய வழியை தேட முடியாதபடி நம்முடைய மனசை நம்மோடு எதிர்த்து நிற்கும், நம்முடைய நினைவுகளை எதிர்த்து நிற்கும். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவெல்லாம் நீங்கள் ஓரம் வச்சுட்டு நீங்கள் என்னுடைய வழிக்கு வாங்க. நீங்கள் ஆண்டுடைய வழிக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய மனதை
கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அவன் நாட்களில் தேவனை தேட அவன் மனது இறங்கியிருந்தனால அவனுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யணுமா? நீங்கள் மனதிணங்கி நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனத்தில் மனதிணங்கி வந்தாங்க. எதற்காக வந்தாங்க? யோவான் ஸ்நானத்தில் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பொதுமக்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? போர் சேவர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? ஆயக்காரர் வந்து கேட்குறாங்க, என்ன செய்யணும்? எல்லாருக்கும் அவங்க என்ன செய்யணுங்கிறத யோவான் ஸ்நானன் சொன்னார். அப்படியே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, இந்த காலையில் நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? வசனத்துக்கு உங்களுடைய மனசு இணங்காமல் இருக்குதா? நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. வெளியரங்கமான அற்புதத்தை நீங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுக்குற கடைசி வாய்ப்பாக கூட இது இருக்கலாம். நாளைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படாமல் போகலாம். நீங்கள் மனதிணங்கி உங்களை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த தேசத்தின் மந்திரி உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். சந்தோஷத்தோடு தன் வழியை போனான். உங்கள் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கணுமா? நீங்கள் போக போகிற வழியில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா? உங்களுடைய ஃப்யூச்சர் ஹாப்பினஸோடு இருக்கணுமா? நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சீக்கிரமாக கர்த்தர் வரப்போகிறார். நீங்கள் கர்த்தரோட உடன்படிக்கையை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா அவரோட நித்திய காலமாக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கழிக்கலாம். இந்த உலகத்தில் எஞ்சி இருக்கிற வாழ்நாள் நீங்கள் ஆசீர்வாதமாக கழிக்கலாம், நிம்மதியாக கழிக்கலாம், எதிர்கால பயம் இல்லாமல் நீங்கள் வாழலாம். அதற்கு நீங்கள் மனதிணங்கி யோவான் ஸ்நானத்தில் ஜனங்களை ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பேதுரு யோவானும் மற்ற சீஷர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் நடுவில் பாடல் பாடி கர்த்தருக்கு சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்த எல்லா கட்டுகளும் தானாய் கழண்டு போன சிறைச்சாலை தலைவன் வந்து சகோதரர் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை பசுத்தமாக்கப்பட்டு கர்த்தரோடு இணைக்கப்பட்டது. வெளியரங்கமான அற்புதத்தை பார்த்தாங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவனுடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க 3 முக்கியமான ஆலோசனை பசுவாங்க சொல்லியிருக்கிறார். முதலாவது என்ன? ஆயத்த மனுகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது செம்மையான வழியை தேட வேண்டும். கடைசியாக தேவனை தேட மனதிணங்கி இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை நேரத்தில் உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தின்படியே நாங்கள் உங்களுடைய மகிமை வெளியரங்கமாவதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய மாம்சீக கண்கள் பார்க்கணும் ஐயா. எங்களை சுற்றியுள்ள சமுதாயம் பார்க்கணும். எங்கள் வழியாக உங்களுடைய நாமம் வெளியரங்கமாய் மகிமைப்படுவதை எங்களுடைய சமுதாயம் பார்க்கணும். எங்கள் சொந்த பந்தங்கள் பார்க்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட பாதுகாத்து வழி நடத்து. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நடத்தி செல்லுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இருப்பார். கர்த்தர் உங்களை இருப்பார்.